வணக்கம். சுவாமி விவேகானந்தருடைய இந்த விரிவான வாழ்க்கை வரலாறு சுவாமி ஆசுதோஷானந்தர் எழுதி ராமகிருஷ்ண மடம் வெளியிட்ட புத்தகம். அதிலிருந்து ஒரு பகுதியா பார்த்து வருகிறோம், ஒரு நாளா பார்த்து வருகிறோம். விவேகானந்தருடைய வாழ்க்கையில இது 2வது வால்யூம் அதுல இருக்கும். 1897 மார்ச் மாசம் சுவாமிஜி கல்கத்தாவில் இருக்கிறார். இதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாசம் சென்னையில இருந்தாருங்கெல்லாம் பார்த்தோம். சென்னையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு பர்மனண்டா ஒரு ஆர்கனைசேஷன் வேணும், இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு கேட்டபோது சுவாமிஜி நான் போய் ஒருத்தர் அனுப்பிச்சு வைக்கிறேன், அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஜஸ்ட் ஒரு மாசம் முன்னாடி தான். அது அப்படியே அவர் மனசுல ஓடிட்டு இருக்கு. அவர் மனசுல ஆள் ரெடியா இருக்காங்க, யார் அனுப்பணும்னு தெரியும் அவருக்கு. அவரோட பேசி அனுப்பிச்சு வைக்கணும். அவருடைய மனசுல இருந்தது சசி மகராஜ் அப்படின்னு அறியப்படுகிற ராமகிருஷ்ணானந்தர். அவர் பேர் ராமகிருஷ்ணானந்தர்னா ராமகிருஷ்ணர் தான் ஆனந்தம் அவருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் ராமகிருஷ்ணர் மிகப்பெரிய பக்தியில இருக்கக்கூடியவர். அவரை பத்தி ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க. இங்க சென்னை மடத்துல அவர் கையில ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காராம். அப்படியே ரொம்ப கை கட்டி அப்படியே ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நின்றுட்டு இருக்காராம். பாக்குறவங்க ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காரு, என்ன விஷயம் சொல்லிட்டு போய் கேட்ட போது அவர் சொல்றாராம், இப்பதான் உள்ள ராமகிருஷ்ணருக்கு பிரசாதம் வச்சிருக்கேன், ஒருவேளை அவர் விக்கல் எடுத்துனா தண்ணி கேட்பாரு, அதுக்காக வெயிட் பண்றேன் அப்படிங்கிறாராம். உள்ள இருக்கிறது ராமகிருஷ்ணனுடைய படம், ராமகிருஷ்ணனுடைய உருவம் ஏதோ சிலையோட வச்சிருக்காங்க. சிலையெல்லாம் இப்பதான் வச்சாங்கன்னு நினைக்கிறேன், முன்னாடிலாம் படம் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு முன்னாலே இவர் போய் பிரசாதம் தயார் பண்ணி வச்சிருக்காங்க, படைப்பதற்காக வச்சிருக்காங்க. வச்சுட்டு இவர் வாசல்ல தண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு விக்கல் எடுத்தா தண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு பக்தி ராமகிருஷ்ணர் மீது. அப்படி இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணானந்தர் அவர் என்னன்னு சொன்னா, கல்கத்தால அவர் இருந்த இடத்துல வெளியே போனதே கிடையாது. அந்த மாதிரி ஆள் அவர். ரொம்ப அவர் உள்ளே இருப்பாரு, மடத்துக்குள்ளே இருப்பாரு, மடத்துக்குள்ளேயே ராமகிருஷ்ணரை பூஜை பண்ணிட்டே இருப்பாரு, ராமகிருஷ்ணரை பத்தி பாடல்கள் பாடிட்டு இருப்பாரு. அவ்வளவுதானே தவிர வெளி உலகத்தை பத்தி ரொம்ப ஒரு இன்வால்வ் ஆனதே கிடையாது. விவேகானந்தர் அவர் கூப்பிடுறாரு. அவர் கூப்பிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கடை, அந்த கடை பேரை சொல்லி, அந்த கடையில எனக்கு ஒரு ரொட்டி வாங்கிட்டு வா, அங்க போய் ரொட்டி எனக்கு வேணும், வாங்கிட்டு வா அப்படிங்கிறாரு. இவர் என்ன ஏதோ ஒன்றும் கேட்டுக்கலாம், ஒன்றும் பண்ணவே இல்லை. அவர் உடனே கிளம்பிறாரு. 5 கிலோமீட்டர் சொன்னா அதுக்கு போக்குவரத்து வசதியெல்லாம் கிடையாது, நடந்தான் போகணும். 5 கிலோமீட்டர் நடந்து போறாரு. நடந்து போனா அது என்ன பகுதின்னு சொன்னா, இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி கல்கத்தாவில். அதுல அந்த இவர் விவேகானந்தர் சொன்ன கடை ஒரு முஸ்லிம் சகோதரர் அவர் நடத்துற கடை. அந்த கடையில போய் பிரெட்டை வாங்குறாரு. வாங்கிட்டு திருப்பி கொண்டு விவேகானந்தர் கையில கொடுத்துறாரு. இது நடந்தது நம்ம 125 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசிட்டு இருக்கோம். 125 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த ராமகிருஷ்ணானந்தர் அப்படிங்கிறவர், அவர் பிறப்பாலே ஒரு பிராமணர், ஒரு பிராமண துறவி. இவர் ஒரு இஸ்லாமிய ஏரியாக்குள்ள போறதுங்கிறதே நடக்காது, பண்ணவே மாட்டாங்க. அந்த பகையை திரும்பி பார்க்க மாட்டாங்க. அங்க போய் ஒரு கடையில போய் ஒரு பொருளை வாங்கி கொண்டு வர்றதுங்கிறது அதுக்கு மேல நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி காலகட்டம். அப்ப விவேகானந்தர் சொன்னாருன்னு ஒரே காரணத்துக்காக இவர் எந்த கேள்வியும் கேட்கல, எதுவுமே கேட்கல. நாங்க போலாமா, அது இஸ்லாமியர் பகுதியாச்சு, அது நீங்க சொல்ற கடை முஸ்லீம் நடத்துறாரு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவருக்கு பிரெட்டு கேட்டாரு, அந்த கடையை சொல்லிட்டாரு, போய் வாங்கிட்டு வந்தாரு, போய் வாங்கிட்டாரு. போயிட்டு ராமகிருஷ்ணானந்தர் என்ன பண்றாருன்னு பார்க்கத்தான் விவேகானந்தர் டெஸ்ட்டுக்காக தான் அதை பண்ணிருக்காரு. அந்த பிரெட்டை சாப்பிட்டாரு. அவர் விவேகானந்தருக்கு யார் கொடுத்தாலுமே சாப்பிடாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க பிரெட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, இன்னொரு வேற ஒன்று சொல்ல போறேன் அப்படிங்கிறாரு. சொல்லுங்க செய்யறான், என்ன வேலைன்னு கேட்கறாரு. சொல்லுங்க செய்யறான்னு. இப்போ போய் பிரெட் வாங்கினதில்ல, அந்த மாதிரி நீ சென்னைக்கு போகணும். 5 கிலோமீட்டர் போறதையும் அங்கேருந்து கல்கத்தால ஷிஃப்ட், கம்ப்ளீட் ஷிஃப்ட் கிளம்பி சென்னைக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறாரு அவர். அங்க நீ போகணும், போயிட்டு இந்த ராமகிருஷ்ண இயக்கத்தை அங்க நீ ஸ்தாபித்து நடத்த வேண்டும், நீ போய் பண்ணு அப்படின்னா சரிங்க, அவ்வளவுதான். கேள்வி அதுக்கப்புறம் எதிர்கேள்வி கிடையாது. சரி பண்ணிடுறேன் அப்படின்னு கிளம்பி வந்தவர் தான் ராமகிருஷ்ணானந்தர். அவர் வரும்போது திருப்பி அந்த கேசல் கர்னல் அப்படின்னு அந்த காலத்துல அறியப்பட்ட, பின்னால் ஐசோஸ் என்று அறியப்பட்ட, இன்றைக்கு விவேகானந்தர் இல்லம் என்று அறியப்பட்ட திருவல்லிக்கேணி மெரினா பீச் கடற்கரை இருக்கக்கூடிய கட்டிடம், அங்கதான் விவேகானந்தர் வந்தபோது ஒரு 9 நாள் தங்கி இருந்தாருன்னு பார்த்தோம். அதே கட்டடத்துல தான் அவருக்கு திருப்பி இடம் கொடுக்குறாங்க தங்கறதுக்கு. சென்னையினுடைய ராமகிருஷ்ண மடம் அதனுடைய கிளை. ராமகிருஷ்ணானந்தர் அந்த கேசல் கர்னல் அதுக்குள்ளதான் ஆரம்பிக்கிறார். அங்க உட்காந்துதான் அவர்
தன்னுடைய பணிகளை கொஞ்சமா துவங்க ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு இந்த தென் இந்தியாவிலே பரவி இருக்கிற ராமகிருஷ்ண இயக்கம் பரவி இருக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு முழுக்க 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 காரணம் கல்கத்தாவிலே மடத்தை விட்டு வெளியே வராமல் இருந்த ஒரு துறவி ராமகிருஷ்ணானந்தர். அவர் செய்த ஒரு மாற்றம் தான். அவர் சென்னையில உட்காந்து கம்ப்ளீட்டா இந்த இயக்கத்தை படு வேகமாக இங்கே அவர் நடத்தி காண்பித்தார். இன்றைக்கு ராமகிருஷ்ண மடம் இருக்கிறது. அங்கிருந்து பல வகையான புத்தகங்கள் வெளியிடப்படுகின்றன. அங்க இருக்கக்கூடிய துறவிகள்லாம் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதுறாங்க. அந்த மாதிரி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் இது. இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வெளிவந்திருக்கிறது. இதெல்லாம் நம்மளும் படிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ராமகிருஷ்ணானந்தரை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர் சென்னையில ஆரம்பிச்சு வச்சது. ஆனா இதை நான் இவன் முடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா ஆராய்ந்து பார்த்து ராமகிருஷ்ணானந்தர் அமிச்சா இந்த வேலையை செஞ்சிருவாரு அப்படின்னு முடிவு பண்ணி சுவாமி விவேகானந்தர் சரியான ஒரு ஆளை இங்க தென்னிந்தியாவுக்கு அனுப்பிச்சு வச்சார் இல்லையா. அதனால விவேகானந்தர் அவருக்கு ஞானி என்பதாலே அவருக்கு சரியா தெரிஞ்சிருக்கு, இவங்க தான் செய்வாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. அவங்களை கரெக்டா அனுப்பிச்சு வச்சு பண்ணி வச்சாரு. ஸோ இந்த ராமகிருஷ்ண விவேகானந்த சாரதா தேவி இயக்கம் தென்னிந்தியா முழுவதும் இன்றைக்கு மிக பிரமாதமாக பரவி இருக்குது அப்படின்னாக்கா சசி மகராஜ் அவர்களை நாம் நினைவு கூற வேண்டும். நாளை சந்திக்கலாம்.